2026 சட்டமன்ற தேர்தல் வர வரப்போகுதுண்ணே. இது முன்னிட்டு திமுக என்ன பண்ணிருக்காங்கன்னா, மகளிருக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த நிலைப்பாடை எப்படி பாக்குறீங்க? தேர்தலுக்காக கொடுத்ததா நினைக்கிறீங்களா? அதை பத்தி கொஞ்சம் விளக்குங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில், கடந்த கால தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் என்று சொன்னால் என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றும் என்று தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டார்கள். அதன் அடிப்படையிலே பெண்களுக்கான 1000 ரூபாய் உரிமை தொகையாக தருவோம் என்று சொன்னார் தலைவர் தளபதி அவர்கள். அதாவது இது உதவித்தொகை என்று கூட சொல்லவில்லை, உரிமை தொகை. உங்களுடைய உரிமை தொகை உங்களுக்கு நாங்கள் தருவோம். அதாவது திருவள்ளுவர் சொல்லுவார், இயற்றலும் ஈற்றலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்று சொன்னார். அதே போல இந்த அரசாங்கத்திற்கு தேவையான வருவாயை உருவாக்கிய வருவாயை, அந்த வருவாயை மீண்டும் மக்களுக்கே சென்றடைவதற்கான சேவையை வள்ளுவன் சொன்னபடி இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறவர் எங்களுடைய தளபதி, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் சிறந்த முறையிலே இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலே அவர் மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு 1,32,00,000 பேருக்கு வழங்கினார்கள். தேர்தலில் சொன்னதை செய்தார்கள். இதை அதிமுகக்காரர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், தேர்தல் அறிக்கையை சொல்லுகின்ற போதே சொன்னார்கள் 1000 ரூபாய் தரவே முடியாது இவர்களால், பொய்யான அறிக்கை விடுந்தார்கள் என்று சொன்ன கூட்டம் தான் இன்றைக்கு இது ஏன் கொடுத்தார்கள் என்று கேட்கிறார்கள். அன்றைக்கு சொன்னார்கள் கொடுக்கவே முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த நாட்டில மிகப்பெரிய கொடுமை, கொரோனாவிலே மக்கள் எல்லாம் செத்து மடிகின்ற போது, எங்களுடைய தளபதி எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இந்த மக்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, வறுமையில வாழ்கின்றார்கள், இந்த கொரோனா காலத்திலே அவர்களுக்கு 5000 ரூபாய் வழங்குங்கள் என்று சட்டமன்றத்தில் கேட்டார். சட்டமன்றத்தில் கேட்கின்ற போது அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார், எங்களால் தர இயலாது என்று சொன்னார். ஏன் என்று சொன்னார், எங்களுடைய பொருளாதாரம் சரியில்லை என்று சொன்னார். இந்த எல்லாருக்கும் தெரியும், சட்டமன்றத்திலே சொன்னார். அதைதான் தளபதி அவர்கள் சொன்னார், நீங்க தராத 5000 கேட்டதற்கு அவர் கொடுத்தது 1000 ரூபாய் கொடுத்தார். ஆனால் 5000 கேட்டோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்து கேட்டபோது அன்றைய சட்டமன்றத்திலே சொன்னார். வெளியே பத்திரிகையாளர்கள் பேட்டி கொடுக்கின்ற போது சொன்னார், இந்த அரசாங்கம் கொடுக்க தவறிய 4000-ஐ நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு செஞ்சாட்சி கோட்டையிலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் முதலமைச்சராக வந்த பிறகு நிச்சயமாக 4000 தருவேன் என்று சொன்னார். வந்த உடனே முதல் தவணையாக 2000, அடுத்த தவணையாக 2000, 4000 கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். இப்படித்தான் ஒவ்வொன்றையும் செய்யும். இன்றைக்கு 5000 எப்படி மொத்தமாக போட்டார்? தேர்தலுக்காக போட்டார்னா, தேர்தல் வருவதற்கு முன்னாலே நாங்கள் சொன்னதை இன்றைக்கு தேர்தல் வருவதற்கு முன்னால் எதை சொன்னமோ அதை இன்றைக்கு தேர்தல் முடிந்த பிறகு செஞ்சிருக்கிறோமா இல்லையா? நாங்கள் தேர்தல் அறிக்கைக்காக சொல்லிவிட்டு அதோடு விட்டுவிடல. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு பாரத பிரதமர் இருக்கிற மோடி அவர்கள் 2014 தேர்தல் அறிக்கையில் சொன்னார், நாங்கள் இந்தியாவிலே பிரதமராக வந்துவிட்டால், பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்துவிட்டால் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் 15 லட்சம் ரூபாய் வங்கியில சேரும் என்று சொன்னார். வந்ததா? இதை பத்தி யாராவது கேட்கிறார்களா? இதை சொல்லுங்களை பார்க்கலாம். நாங்கள் சொன்னோம், நாங்கள் 1000 தருவோம் தந்தோம். இன்றைக்கு 3 மாதத்திற்கு சேர்த்து தேர்தல் வர இருக்கிறதுனால் தடை கூடாது என்பதற்காக 3 மாதமும் கோடை காலத்திற்கு சேர்த்து 2000 சேர்த்து இன்றைக்கு 5000 தந்திருக்கிறார். இதுல நாட்டு வரி பணத்தை, மக்கள் பணத்தை மக்களுக்கு கொடுப்பதற்கு இதற்கு யார் தடையா இருக்க வேண்டும்? இதுல என்ன குறை இருக்கிறது? இது தேர்தலுக்கு தான் சொன்னார்கள், கொடுத்தாருன்னா நாங்கள் ஏற்கனவே தேர்தலுக்கு சொன்னதை செய்யவில்லை என்று நீங்க தானே சொல்றீங்க. அப்ப நாங்க செய்யலன்னா தேர்தல் அறிக்கையில சொன்னதை இவங்க செய்யலன்றது, தேர்தல் அறிக்கை சொன்னதை செஞ்சா ஏன் இவங்க செய்யறாங்கன்றது, இதெல்லாம் ஒரு மக்கள் மத்தியில் ஈடுபடாது. இந்த 5000 நாங்க கொடுக்கலனாலும் திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்பது சாதாரண சாமானிய மக்கள் வரை இன்றைக்கு முடிவெடுத்துட்டாங்க. ஏன்னு சொன்னா, இந்த 5000 கொடுத்ததுனால எங்களுக்கு ஓட்டு வர நினைக்காதீங்க. இன்றைக்கு தமிழகத்திலே பார்த்தோம்னு சொன்னால் வேலை வாய்ப்பு முகாம்கள், அதாவது வேலை வாய்ப்பு முகாம் என்பது தனியார் தொழிற்சாலை வேலை வாய்ப்பு முகாம் தமிழகம் முழுவதும் 4 ஆண்டு காலத்தில் நடத்தி 3 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை தந்திருக்கிறது திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருடமும் டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வாரியத்தின் மூலமாக தேர்ச்சி பெற்றவர்கள் 10 காசு கொடுக்காம இன்றைக்கு ஏஇகளாக, ஜேஇகளாக, அதாவது பொறியாளர், இளங்கலை பொறியாளர் இந்த வேலைக்கெல்லாம் வந்திருக்காங்க. இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது மட்டுமல்ல, வேலையில இருக்கின்ற போது இறந்தவருடைய மகன்களுக்கு கம்பார்ட்மெண்ட் கிரவுண்ட்ல இன்றைக்கு குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் வேலை கொடுத்திருக்கிறோம். இவங்க எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்களா எங்களுக்கு?
அது மட்டுமா இன்றைக்கு புதுமை பெண் திட்டம், ஏழை குழந்தைகள், சாதாரண ஏழை வீட்டு குழந்தைகள் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு செலவுக்கு காசு வேண்டும். அந்த குழந்தை ஒரு BA படிக்கிறது, ஒரு பிகாம் படிக்கிறதுன்னு சொன்னால் ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் போக வேண்டும். அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் வெளியிலே சென்று படிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 1000 ரூபாய் தேவைப்படும். அது சாதாரண சாமானிய குடும்பத்தில் பிறந்த குழந்தைக்கு அந்த 1000 ரூபாய் கிடைக்காதனா கம்ப்யூட்டர் எட்டாக்கணியா ஆகிவிடக் கூடாது, அதனுடைய பயிற்சி பெற வேண்டும் என்பதற்காகவும் அவருடைய செலவுக்கு காசு வேண்டும் என்பதற்காக சகோதரனாக இருந்து தந்தையாக இருந்து 1000 ரூபாய் என்று இன்றைக்கு தந்திருக்கிறாரே. மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம். அந்த பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஏழை ஆண் பிள்ளைகளும் கேட்டார்கள், எங்களுக்கும் தர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஆண் பிள்ளைகளும் இன்றைக்கு கல்லூரிக்கு செல்கின்றவர்கள். இன்றைக்கு எல்லா குடும்பத்திலும் கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறவரை படித்து முடித்து விடலாம் என்கிற ஒரு நிலையை உருவாக்கியது இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தளபதி அவர்கள். நீங்க பாருங்க, இந்தியாவோட எந்த மாநிலத்திலாவது எடுத்துக்கொள்ளுங்க, பெண்கள் 70% பெண் பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். அதற்கு காரணம் புதுமை பெண் திட்டம். இன்றைக்கு தளபதி அவர்களுடைய ஊக்கமும் ஆக்கமும். அந்த 1000 ரூபாய் என்பது பணக்காரர்களுக்கு வேண்டுமானா 1000 அவர்களுக்கு சிறியதாக இருக்கலாம். ஆனால் சாதாரண சாமானிய மக்கள் பகலிலே செத்தால் பாடைக்கு வழி இல்லை, இரவிலே செத்தால் எண்ணெய் எரிக்க வழி இல்லை என்று சொல்லுகிற சாமானிய மக்கள், கூலி வேலை, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாமானிய மக்களுடைய குழந்தைகள் எல்லாம் கல்லூரிக்கு சென்று படிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அந்த விஷயத்தை இன்றைக்கு நீங்கள் அந்த பாரத்தை சுமக்க வேண்டாம் பெற்றோர்களை, நாங்கள் இருக்கிறேன் என்று தளபதி அவர்கள் சொன்னதனால்தான் இன்றைக்கு 70%. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இந்தியாவிலே 40% பெண் பிள்ளைகள் வேலைக்கு செல்லுகின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இதெல்லாம் வளர்ச்சி இல்லையா? இவங்க எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா? 5000 கொடுத்துட்டாங்க, இதுக்காகத்தான் ஓட்டுக்காக கேட்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் அறிக்கையில் சொல்லுவது ஒன்று, தேர்தலுக்கு பிறகு வந்து நடந்து கொள்வது ஒன்று அல்ல. தேர்தல் அறிக்கையில் சொன்னதை 80% திமுக அரசு நிறைவேற்றிவிட்டது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தமிழ்நாடு தளபதி அவர்கள் பதவியேற்கின்ற போது களஞ்சியமும் காலி, கஜானாவும் காலி என்ற நிலையில் வந்து இன்றைக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி பொருளாதாரத்தை உருவாக்கி இன்றைக்கு இந்தியாவிலே பொருளாதார வளர்ச்சி 16.9% இந்தியாவிலே வளர்ச்சி பெற்றிருக்கிறது தமிழ்நாடு என்று சொன்னால் இந்தியாவிலே முதன்மையில் இருக்கிறோம். இன்றைக்கு அதாவது பொருளாதாரத்துறை மட்டுமல்ல, இன்றைக்கு வேலைவாய்ப்பு துறையிலே முதலீடுகள் குவிக்கின்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் அதிகம். இன்றைக்கு ஏகப்பட்ட ஒவ்வொரு ஆண்டும் இவர் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை கொண்டு வந்து தனியார் தொழிற்சாலைகளை பெருக்கி இன்றைக்கு 3 லட்சம் குழந்தைகளுக்கு இன்றைக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கிறார் சொன்னால் இது என்ன, இவங்க எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா? 5000 ஓட்டுக்காக கொடுத்தேன் 5000 ஓட்டுக்காக கொடுத்தேன் என்று சொல்லுவது வயிற்றெரிச்சலை பேசுகிறார்கள் தவிர இவர்கள் எங்களை காரணம் காட்டி சொல்லுவதற்காக சொல்லுகின்ற வார்த்தைகளே அல்ல. தமிழ்நாட்டோட கடன் தொகை மட்டும் பாத்தீங்கன்னா 9.52 லட்சம் வந்திருக்குதுண்ணா. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கடன் சுமை இன்னும் மேலும் மேலும் அதிகரிச்சிருக்குது இந்த ஆட்சியில, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க சொல்லுங்க. கடந்த கால ஆட்சியில பாத்தீங்கன்னா கடன் சுமை இருந்தது. 5,82,000 கோடி அவருடைய கடன் வச்சுட்டு தான் அவங்க போனார் எடப்பாடி. அந்த அவங்க ஆண்டு 10 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா கடன் சுமை இவ்வளவு இருந்ததை தவிர பொருளாதார வளர்ச்சியே கிடையாது. எந்த ஃபேக்டரியும் வரல. உங்களுக்கே தெரியும், பெரிய பெரிய ஸ்டாண்டர்ட் கம்பெனி எல்லாம் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போதே இங்க வராம ஆந்திராவுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால நமக்கு ஒரு 20,000 பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு போச்சு. எவ்வளவோ கம்பெனிகள் வரல, எவ்வளவோ நமக்கு வந்து அதனால தடைபட்டு போச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. கடன் தொகை பத்தி பேசுகிற நீங்க இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சி, இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி வளர 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 கடன் தொகை 108% இருந்த அதிமுக ஆட்சியில இன்றைக்கு 97% வந்திருக்குது. இது உண்மையா இல்லையா? 97% தான் இன்றைக்கு. அது இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த ஆண்டும் தளபதி வரப்போகிறார். இன்னும் அந்த கடன் சுமை முழுவதுமாக அகற்றுவதற்கு பொருளாதார வளர்ச்சி நிச்சயம் ஏற்படுத்துவார். நீங்க சாதாரண ஒரு கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி பற்றி சொல்கிறேன். ஒரு சாதாரண ஏழை கூலி வேலை செய்யற ஒரு குடும்பத்துல அவங்களுக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கிடைக்குது. அந்த குடும்ப தலைவிக்கு அந்த வீட்டுல ஒரு ஆண் மகன் தமிழ் வழி கல்வி படிச்சுட்டு கல்லூரிக்கு போறான், அவருக்கு 1000 ரூபாய், பெண் பிள்ளைக்கு 1000 ரூபாய், 3000 ரூபாய் சாதாரணமா கிடைக்குது. அந்த கிராமம் முழுவதும் இன்றைக்கு யாரும் படிக்காம இல்லை. எல்லா வீட்டிலும் 3000 ரூபாய் கிடைக்குதுன்னு சொன்னா அந்த பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும்? அந்த 3000 அவங்க சேர்த்து வைக்கிறாங்க, சிறுக சேர்த்து வைக்கிறாங்க. ஒரு சீட்டு போடுறாங்க, 1 லட்சம் ரூபாய் சீட்டு போடுறாங்க, 10,000 50,000 சீட்டு போட்டு பொருளாதார வளர்ச்சி ஆகுதா இல்லையா? இது கடனா வளர்ச்சியா?
இது பொதுமக்கள் மத்தியிலே வளர்ச்சி வந்து தமிழ்நாடு, அதனால்தான் இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்குது. கிராமப்புறத்துல இந்த பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்குதுன்னு சொன்னா இது அரசாங்கம் ஏற்படுத்திய மிகப்பெரிய புரட்சி. இதை வந்து புரிஞ்சிக்காம எங்கள் மீது பழி சொல்ல வேண்டும் என்பதற்காக யாரோ பேசுகிற பேச்சு, கடன் வாங்கிட்டா கடன்ல நீ கொடுக்க போறியா, இல்ல உங்களை தலைமையில வச்சுட்டாங்களா, வட்டி கட்டலன்னா உன்னை வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்களா, யாரு கட்ட சொல்றீங்க? இப்ப இந்திய அரசாங்கம் வாங்காத கடனா? இந்திய அரசாங்கம் எவ்வளவு கடன் இருக்குது மோடியை போய் கேளுங்களேன். ஏங்க கடன் வாங்கி இவ்வளவு கடன் இருக்குதுன்னு சொல்லி. கடன் வாங்குவது வேற வழி கிடையாது. நீங்க தான் எல்லாமே காலி பண்ணிட்டு போட்டீங்க. 10 வருஷம் கஜானாவில எதுவுமே இல்லை. எப்படி ஆட்சி நடத்துறது? கடன் வாங்குவதில்லை. கடனை வாங்கினாலும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தினால் சாதாரணமாக அந்த கடன் வந்து குறையும். அந்த மதிப்பீடு குறைந்து போய் இன்றைக்கு 97% வந்திருக்கிறது. 108% 98% வந்திருக்குன்னு சொன்னால் பொருளாதார வளர்ச்சியை இன்றைக்கு நாட்டில் உருவாக்கியது திமுக அரசாங்கம். முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களை வந்து ஸ்டாலின் அவர்களை வாழ்த்தி மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையை சொல்லியிருக்காரு. நம்ம வந்து பாராட்ட வேண்டும் அவரை. ஏன்னா நாட்டு நடப்பு வந்து அவருக்கு எல்லாமே தெரியுது. அவர் வந்து ஒரு அனுபவம் மிக்கவர். ஏற்கனவே 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவருக்கு வந்து தெரியும் திமுக தான் வரணும். ஏன்னா இன்னைக்கு அதிமுக என்கிற ஒரு கட்சியை ஏலம் எடுத்துட்டாரு எடப்பாடி. ஏலத்துக்கு விட்டாங்க அந்த கட்சியை. யாரோட பணம் இருக்குதோ அவங்க எடுத்துக்கலான்னு ஏலத்துக்கு எடுத்த ஒரு முதலாளி தான் இன்னைக்கு அந்த கட்சியை வச்சுக்கின்னு அவருக்கு யார் தேவையோ கூப்பிடுறாரு, யார் தேவையில்லை யாருமே வரக்கூடாதுன்றாரு. இன்றைக்கு அந்த கட்சியை அதிமுகன்ற ஒரு கட்சி, எம்ஜிஆர் ஆரம்பிச்ச அந்த கட்சி இன்றைக்கு சின்ன பண்ணம் ஆகிட்டாரு, துண்டு துண்டா போயிடுச்சு. இப்ப வேற வழி இல்லாம இன்றைக்கு ஒரே கட்சி இன்றைக்கு மிகப்பெரிய பெரும்பான்மையான கட்சியாக, பலம் வாய்ந்த கட்சியாக, இந்த சமூக மக்களுடைய ஏற்றத்திற்காக பாடுபடக்கூடிய ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இருப்பதை இன்றைக்கு எதிர்கட்சியில் இருக்கிற அவர்களும் உணர்ந்து கொண்டார்கள் என்பது வெளிப்பாடுதான் ஓபிஎஸ் அவர்கள் சொன்னதை நாங்கள் கருதுகிறோம். கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா நம்ம ஆவடி சட்டமன்ற தொகுதியில உட்பட்ட கோயில் பகுதியில பாத்தீங்கன்னா மழை பெய்ததுல நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டது. மக்கள் கூட அந்த போராட்டங்கள் நடத்தினதா சொன்னாங்க. அமைச்சர் அவர்களும் வந்து பார்த்தாங்க. இப்போ அதோட பணிகள் எப்படி நடக்குது? மழைநீர் வடிகால் பணி. இந்த கோயில் பதவி பாத்தீங்கன்னா மழையால ரொம்ப பாதிக்கப்பட்டது வந்து எங்களுடைய வார்டு 6வது வார்டு. அதாவது இன்னைக்கு என்ன பெரிய விஷயம்னா நம்முடைய சித்தேரி, அதாவது நம்ம நடைமுறையில எச்சினேரின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரி கூட நேற்று முன்தின அமைச்சர் வந்து தூர் வாரத்துக்காக பூஜை போட்டிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அங்கிருந்து வர தண்ணி, அதாவது வந்து நம்முடைய கனரக வாகன தொழிற்சாலையுடைய குடியிருப்பு பகுதியிலிருந்து வர தண்ணி, பூமலையிலிருந்து வர தண்ணி, எல்லா தண்ணியும் அந்த சின்ன ஏரியில, அந்த சித்தேரியில வந்து நின்று அந்த தண்ணி வெளியில வருகின்ற போது மிகப்பெரிய அளவுல வெளியே வந்து அது பாரதி நகர் வரையும் போயிட்டு வடக்கு மாநகரி போய் பாரதி நகர் போய் அங்க இருக்கிற வீடுகள்ல போயிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே போற அளவுல இருந்தது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற நம்ம பக்கத்து தெருவில் இருக்கிற கோயில் பதாகையில் இருக்கிற நாவிதர் தெரு, அதே போன்ற பார்த்தீங்கன்னா அண்ணா தெரு, பல தெருகளுடைய, அதாவது வந்து குடிக்கிற தண்ணி, அதாவது அந்த கழிவு நீர் என்று சொல்ல முடியாது, வேஸ்டேஜ் தண்ணின்னு சொல்லுகிற அந்த குளிக்கிற தண்ணி வந்து சாக்கடை மாதிரி போயிட்டு இருந்தது அந்த திருமலவாயல் சாலை கடந்து. அதன் பிறகுதான் நாங்க இன்றைக்கு 34 லட்சம் ரூபாய் மதிப்புல திருமலவாயல் சாலையில பெரிய மழைநீர் கால்வாய் ஒன்று அமைத்து, அந்த கால்வாய் மூடியோடு ஒரு கால்வாய் அமைத்து அந்த தண்ணியை டைவெர்ட் பண்ணி இன்றைக்கு அது மெயின் ரோடு போயிடுது. அந்த சாக்கடை தண்ணி இன்றைக்கு திருமலவாயல் சாலை இல்லை. அதே போல 21 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி திருமலவாயல் சாலையில அந்த மழை தண்ணி வெள்ளம் வருகின்ற போது அது ரோடில் இருந்து மிகப்பெரிய அளவில் பரவாமல் ஒரு கால்வாயில கல்வெட்டு வழியா செல்வதற்காக ஒரு மிகப்பெரிய கல்வெட்டு இப்போது வேலை நடந்து கொண்டிருக்கிறது. கல்வெட்டு போட்டிருக்கிறோம். அதன் பிறகு ஒரு பெரிய நெடிய கால்வாயை கட்டி நம்முடைய கிருஷ்ணா வாட்டர் கால்வாயில போயிட்டு கிருஷ்ணா கால்வாயில இணைப்பதற்கான ஒரு பெரும் திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு தமிழக சிறுபான்மை அமைச்சரான நாசர் அவர்கள் ஏற்பாட்டில் அதனுடைய முயற்சி ஏற்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாங்கள் ஒரு கல்வெட்டு கட்டி திருமலவாயல் சாலையில் இனிமேல் மழை பெய்தால் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் பொதுமக்கள் போவதற்கான திட்டப்பணியை இன்றைக்கு 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே பணிகள் துவக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எல்லா பகுதியிலும் சிமெண்ட் சாலைகள், அதாவது கோயில் பதாகை பகுதியில தெருக்களை பார்க்காத இடங்கள் 10 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க. 10 ஆண்டு காலமாக எல்லாரும் இருந்தாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த சாலையும் போடாம இருந்த நிலையில இன்றைக்கு பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 40-45 சாலைகள் சிமெண்ட் சாலைகளாக போட்டுக் கொண்டிருக்கிறோம். சில சாலைகள் முடிந்து விட்டது, சில சாலையை போட்டுக் கொண்டிருக்கிறோம்.
அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தேர்தல் காலத்தில் போகின்ற போது கடந்த 5 ஆண்டு காலத்திற்கு முன்னாலே போய் பார்த்தோம்னு சொன்னால் தெருவிளக்குகளே இல்லாமல் இருந்த பகுதிக்கு ஒரு பகுதிக்கு, அதாவது திருமுல்லவாயில் ஜெயலட்சுமி நகர் ஆரம்பிச்சு பைபிள் காலேஜ் முடியவரை தெருவிளக்கு லைன் வலிச்சு அதுக்கு லைட் போட்டு இன்றைக்கு எல்லா இடத்திலும் எல்இடி லைட் வெளிச்சம் கொடுக்கிற இரவை பகலாக்கக்கூடிய அந்த எல்இடி லைட்டுகளை போட்டு அமைத்திருக்கிறோம். மெயின் ரோடுல 180 வாட்ஸ் லைட் இன்னைக்கு போட்டு மிக பிரகாசமாக நைட்டு 1 மணிக்கு கூட நடந்து போகலாம், 1 மணிக்கு நடந்து வரலாம், அச்சம் இல்லாம போலான்ற அளவுக்கு இன்றைக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தளபதி அவர்கள் சொன்ன மாதிரி விடியல் ஆட்சியை விடியலா நாங்க செஞ்சிருக்கிறோம். அது மட்டும் இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சி சேவை என்னன்னு சொன்னா, நம்முடைய கோவில் பதாகை பகுதியில ஒரு மிகப்பெரிய மழைநீர் பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கிறார் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். என்னவென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு மழைக்கும் கோயில் பதாகை பெரிய ஏரியிலிருந்து தண்ணீர் அதிகமாக வெளியே வந்து அது கோயில் பதாகை நெடுஞ்சாலையை கடந்து செல்லுகின்ற போது பஸ் வராது, போக்குவரத்து தடை செய்யும், ஜெகஜீவராம் சிலையை மடக்கி அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா இந்த ஆண்டு மழை பெய்ததுல ஒரு டிராப் தண்ணி கூட ரோட்டு மேல வரல. இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஆவடி சாமு நாசர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக, இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், இந்த அமைச்சராக இருக்கிற அண்ணன் அமைச்சர் அவர்கள் நமது இதற்கு முன்னாலே இருந்த ஆணையர் கந்தசாமி IAS அவர்களிடத்துல சொல்லி இந்த ஏரி தண்ணி கிருஷ்ணா கால்வாய் வழியாக போவதற்கான வழி செய்ய வேண்டும் என்று நேரடியாக வந்து ஆய்வு செய்து ஏரிக்கரையை பார்த்து அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு அந்த அதிகாரி அவர்கள் இரவு 7 மணிக்கு வந்து பார்த்து BW மூலம், அதாவது பொதுப்பணித்துறை மூலமாக, நீர்வளத்துறை மூலமாகவும் அந்த வெளியே வருகிற பெரிய 2 களங்கள் இருக்குது நம்ம ஏரிக்கு. அது பெரிய களங்கள், சின்ன களங்கள். பெரிய களங்கள்ல வருகிற தண்ணியை தடை செய்து சின்ன களங்கள் வழியாக போவதற்கு வழி செய்தால் அது சரியாக இருக்கும் என்று முடிவெடுத்த பிறகு, அது பொதுப்பணித்துறையை கேட்ட பிறகு நிதி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். உடனடியாக அந்த கந்தசாமி IAS அவர்கள் 54 லட்சம் ரூபாய் நகராட்சி நிதி ஒதுக்கி நகராட்சி மூலியமாக பொக்லைன் வைத்து பெரிய பெரிய இயந்திரங்களை வைத்து ஆழப்படுத்தி அந்த கிருஷ்ணா கால்வாயை அகலப்படுத்தி தூர்வாரி ஆழப்படுத்தி சின்ன களங்கள் வழியாக எல்லா தண்ணியும் போகிற அளவில் செய்து முடித்து விட்டார். அதன் காரணமாகத்தான் இந்த மழைக்கு ஒரு தண்ணி வெளியே வரவில்லை, மக்கள் சாலை மறியல் பண்ணவில்லை, இங்கே போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் கிருஷ்ணா கால்வாயில இன்றைக்கும் சென்று கொண்டிருக்கிறது. இதை செஞ்சவர் எந்த ஆட்சியும் செய்யாத சாதனை இன்றைக்கு அந்த நாசர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சாதனையை நம்முடைய மழைநீர் நேரத்தில் இந்த சாதனை செய்திருக்கிறார் என்பது கண்கூடாக நீங்கள் இன்றைக்கு கூட போய் சென்று பாருங்கள். அந்த கால்வாய்கள், கிருஷ்ணா கால்வாய் பார்த்தீங்கன்னு சொன்னா அழகாக தூர்வாரப்பட்டு தண்ணி போய்கொண்டே இருக்கிறது. இன்னும் சின்ன களங்கள் வழியாக தண்ணீர் போய் கொண்டிருக்கிறது. அது மக்களை பாதிக்காத அளவில் இருப்பதற்கு காரணம் இன்றைக்கு இந்த ஆட்சியை செய்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு அண்ணன் நாசர் அவருடைய மிகப்பெரிய சாதனை, நம்முடைய இந்த ஆட்சியுடைய சாதனை என்னன்னு சொன்னால், ஆவடியிலே அறிவுசார் மையம் 2,50,00,000 ரூபாயில் பருத்திப்பட்டிலே அறிவுசார் மையம் கட்டினார். தளபதி அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அறிவுசார் மையத்தை கட்டுவதற்கான அந்த திட்டப்பணியில் கொண்டு வந்தார்கள். மாவட்ட அளவில் இருக்கிற அந்த அறிவுசார் மையத்தை ஆவடியிலே கட்டினார். ஆவடியிலே கட்டியதன் பயன் என்னன்னு சொன்னால், அங்கே படித்த ஒரு மாணவன் நீட் படிப்பதற்கு வசதி இல்லாமல் அங்க இருக்கிற புத்தகங்களை படித்து நீட்டிலே தேர்ச்சி பெற்று விழுப்புரத்திலே MBBS சீட் கிடைத்தது இங்கே அறிவுசார் மையத்தில் படித்தவர்கள். அது மட்டும் இல்லாமல் IAS தேர்விலே முதன்மை தேர்விலே தேர்ச்சி பெற்றவர்கள் 3 பேருக்கு ஆவடியிலிருந்து அந்த நூலகத்திலே படித்தவர்கள், அறிவுசார் மையத்தில் படித்தவர்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருக்கிறார்கள். இன்றைக்கும் 45 காவல்துறை பயிற்சிக்கு அங்க பயிற்சி நடத்தப்பட்டு பண்ணியிருக்கிறது. எதற்காக சொல்லுகிறோம்னு சொன்னால், எந்த ஆட்சியும் எந்த காலத்திலும் செய்யாத ஒன்று ஒவ்வொரு தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சொன்னார், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அவர் மருத்துவ கல்லூரி கொண்டு வந்தார். அந்த மருத்துவ கல்லூரிக்கு எப்படி போய் சேர்ப்பது என்பதற்காக அவருடைய பிள்ளையாக இருக்கிற தளபதி அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அறிவுசார் மையத்தை கட்டி ஒவ்வொரு நகரத்திற்கும் கட்டி அதிலே அவர்களை தயார்படுத்தி ஏழை பிள்ளைகள் நீட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் 1 லட்சம் 2 லட்சம் செலவாகும். அந்த காசு இல்லாத காரணத்தினால் MBBS என்று படிக்கிற கனவே இல்லாமல் போகிற நிலை மாறுவதற்காக தமிழ் வழி படித்தவர்கள் ஏழை பிள்ளைகள் நீட்டு படிப்பதற்கு தேவையான புத்தகங்களை நூலகத்தில் வைத்து படிக்க வைத்து இன்றைக்கு MBBS ஆகியிருக்கிறார்கள்.
இது இங்கே அதே குழப்பத்துல இன்றைக்கு திருமுல்லவாயல் சோழம்பேடு பகுதியில 5 கோடி ரூபாய் மதிப்பிலே மிகப்பெரிய நூலகம் அறிவுசார் மையம் ஆவடியிலே கட்டப்படுகிறது. இதை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற மாண்புமிகு அண்ணன் நாசர் அவர்களுடைய தனிப்பட்ட திறமையினால 2 வருது. இன்னைக்கு ஏற்கனவே இங்க ஒண்ணு கட்டிட்டோம், இன்னைக்கு சோழம்பேட்டில் ஒரு பகுதியை பண்றாங்க. எல்லா நகர்ப்புறங்களிலும் இப்படி பண்ணியிருக்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா 10,000 மக்கள் தொகை இருக்கிற இடத்துல ஆரம்ப சுகாதார மையம், கோயில் பதாகையில ஆரம்ப சுகாதார மையம், பெரிய மருத்துவமனை வரலாறே கிடையாது, கோயில் பதாகையில கொண்டு வந்திருக்கிறாரு நம்முடைய அமைச்சர் அவர்கள். அதே போல பாத்தீங்கன்னா சிறு சிறு துணை ஆரம்ப சுகாதார நிலையம் இங்க இருக்கிற சுவாதி தெருவில் ஒன்று இருக்கிறது, பாரதி நகரில் ஒன்று இருக்கிறது, பூங்குழி நகரில் ஒன்று இருக்கிறது, 3 இருக்கிறது கோயில் பதாகையிலேயே. ஒரு திடீரென்று ஏதாவது ஒரு அவசரம் என்று சொன்னால் அங்கே ஒரு நர்ஸ் இருப்பாங்க. அந்த நர்ஸ் அங்க இருக்கிற செவிலியர் என்ன உதவியோ முதலுதவி செய்வார்கள். அதற்கும் மேற்பட்டு செய்ய வேண்டும் என்று சொன்னால் பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையம் போலாம். இந்த வசதிகளை எந்த ஆட்சி காலத்திலும் யாராலும் செய்ய முடியாத சாதனை இன்றைக்கு 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்த நாசர் அவர்கள் மூலமாக நம்முடைய கோயில் பதாகை பகுதிக்கு இந்த அளவுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.